இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு புதுவை மக்கள் முதல்வர் வாழும் காமராஜர், ஏழைகளின் வள்ளல், அவர்களை வாழ்த்தி அவரோடு வந்திருக்கின்ற உயர்திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள், புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் அவர்களையும் வாழ்த்தி, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, உங்களுக்காக அருட்தந்தை துப்பியினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் இந்த மண்ணிலே புதுவையிலே செய்த அரும்பெரும் செயல்களை உங்களுடைய பார்வைக்கு, எல்லா நதியும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. நமது தமிழ்நாட்டிற்கு காவேரி என்றோம், அது செல்லும் இடமெல்லாம் வளமையை சேர்த்துக் கொண்டே செல்கின்றன, செழிப்பை சேர்த்துக் கொண்டே செல்கின்றன. அதனால்தான் காவேரி தாயாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த காவேரி உருவாகின்ற அந்த தலை காவேரி புனிதம். ஆனால் அந்த இடத்திற்கு போனீர்கள் என்றால் அது ஒரு சின்ன ஊற்று. அந்த சின்ன ஊற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து ஆறாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணிலே ஒரு சின்ன ஊற்றாய் இருந்தவர் அருட்தந்தை துபுய். அவர் ஆரம்பித்த அந்த ஒரு ஊற்று ஒரு சின்ன பள்ளி, அதுவும் பெண்களுக்கான பள்ளிக்கூடம், பெண்கள் கல்வி பயில வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த ஒரு சின்ன ஊற்று இன்று ஆறாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இன்று உங்களுக்கு எடுத்து கூறுகின்றோம். இந்த ஊற்றாகிய இந்த அருட்பணியாளர் துப்புயி அடிகளார் இந்த பாண்டி மண்ணிற்கு செய்த அரும்பெரும் செயல்கள் போற்றப்பட வேண்டியது, அது வாழ்த்தப்பட வேண்டியது. அவர் 68 ஆண்டுகள் தான் உயிர் வாழ்ந்தார். அந்த 68 ஆண்டுகளிலே 42 ஆண்டுகள் புதுச்சேரியிலே வாழ்ந்திருக்கின்றார். 25 ஆண்டுகள் மட்டும்தான் பிரான்சில் வாழ்ந்தார். 1 வருடம் பயணம் செய்தார். எனவே 42 ஆண்டுகள் இந்த புதுவை மண்ணிலே மக்களுடைய நலனுக்காக வாழ்ந்தவர். தேனி மாவட்டத்திலே ஜான் பென்னி குயிக்கை எல்லோரும் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அவர் முல்லை பெரியார் அணையை அவர் உருவாக்கியவர். அவருக்கு சிலையம் வைத்திருக்கிறார்கள். ஒரு கிராமத்திலே அவருக்கு பொங்கல் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அந்த முல்லை பெரியார் அணை உருவாகும் பொழுது அரசாங்கம் கொடுத்த பணம் முடிவடைந்த பிறகு, எங்களால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன பிறகு, அவர் தனது வீட்டில் இருக்கின்ற சொத்தை எல்லாம் விற்று அந்த முல்லை பெரியார் அணையை கட்டினார். அதுபோலதான் துப்புயி அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த நிறுவனத்தையும் உருவாக்கும் பொழுது, அவருக்கு பணம் கிடைக்காத தருணத்திலே அவருடைய வீட்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்து இதை உருவாக்கினார். எனவேதான் அவரை போற்றப்பட வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும். எனவே இப்பேற்பட்ட முதலாக இந்தியாவிலேயே முதலாக பாண்டியிலும் பெண்களுக்கான கல்வியை ஆரம்பித்த இந்த மாமனிதர், இவரை நாம் போற்றுவதற்காக மட்டுமல்ல, இவருக்கு நாம் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். எனவேதான் இதை ஒரு எங்களுடைய சார்பாக முதல்வர் அவர்களுக்கு பரிந்துரையை வைக்கின்றோம். இவரை நாம் ஏதாவது ஒரு வகையிலே அவரை போற்ற வேண்டும். ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி, காலம் சென்ற கலைஞர் கருணாநிதி அவரை எப்பொழுதுமே கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார். அப்போ அவரை கேட்டாங்க, ஏன் எப்பொழுதும் கண்ணாடி மாட்டி நிற்கிறீங்க? அப்போ அவர் சொன்னாரு, என் கண்ணு ஃபியூஸ் ஆயிடுச்சு, நான் தான் கண்ணாடி மாட்டி நிற்கிறேன், என் கண்ணு ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் வாழ்க்கையில கன்ஃபியூஸ் ஆனதே கிடையாது. நம்மளுடைய மக்கள் தலைவர் கண்ணாடி போடுறதே கிடையாது, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிறதே கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகாமலே ஒரு சிறந்த முடிவெடுக்கின்ற மக்கள் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே இவருக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, இந்த மாமனிதர், இவரை அரசாங்கம்
ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும். அதற்கு எங்கள் உயர் மறைமாவட்டத்தின் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் எங்கள் கோரிக்கையை உங்களுக்கு வைக்கின்றோம். ஏனென்றால் இந்த மண்ணிலே முதல் கல்வியை உருவாக்கி இவ்வளவு பேர் படிப்பதற்கு அவர் ஒரு பெரிய சகாப்தத்தை செய்திருக்கின்றார். எனவே அவரை நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலே அவரை சிறப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நன்றி கூறி நகர்கின்றேன். இடம்